வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். ட்ரேடிங்னு வந்தாலே நம்ம எல்லாரும் இன்ட்ராடே இல்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் பேசுவோம். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குங்க. அதுதான் ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங். ஆஃபீஸ் போறவங்க இல்லைன்னா ஃபுல் டைம் மார்க்கெட்டை பார்க்க முடியாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இன்னைக்கு வீடியோல இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, எது உங்களுக்கு செட் ஆகும், இதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்ப்போமா. நேம்லயே இருக்கிற மாதிரி மார்க்கெட்டோட ஸ்விங்ஸ் கேட்ச் பண்றது தாங்க இது. யூஸ்வலி 2 நாள்ல இருந்து 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். ஒரு ஸ்டாக்கு பாட்டம்ல இருக்கும்போது வாங்கி அது மேல போய் ஒரு ஹை டச் பண்ணும்போது செல் பண்ணிடுவோம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது சார்ட்ஸ், ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜஸ் மேலதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க டெய்லி மானிட்டர் பண்ண வேணாங்க. ஆனா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் சார்ட்டை செக் பண்ணா போதும். மினிமல் ரிஸ்க்ல டீசென்டான ப்ராஃபிட் பார்க்க இது ஒரு நல்ல வழின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பொசிஷனல் ட்ரேடிங் பத்தி பார்ப்போமா. இது கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கவங்களுக்கான கேம். இதுல நம்ம ஸ்டாக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஈவன் இயர்ஸ் கூட ஹோல்ட் பண்ணுவோம். பொசிஷனல் பொறுத்த வரைக்கும் பியூர்லி ட்ரெண்ட் ஃபாலோவிங் தான். ஒரு ஸ்டாக் ட்ரெண்ட் பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இங்க டெக்னிக்கல்ஸ் கூட சேர்த்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது கம்பெனி, ப்ராஃபிட், நியூஸ், பட்ஜெட், சைக்கிள், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். பொசிஷனல் ட்ரேடிங்ல மார்க்கெட்டோட டெய்லி நாய்ஸ் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம கவலைப்படாம பிக் டார்கெட்காக வெயிட் பண்ணுவோம். இட்ஸ் லைக் அ மினி இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணோம்னா மினி இன்வெஸ்ட்மெண்ட் தானே. சரி, இப்போ இந்த ரெண்டு ட்ரேடிங் மெத்தட்ஸும் எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு ஒரு பவர்ஃபுல் மெத்தட் தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்பெசிபிக் பிரைஸ் லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ஸ்டாக் மேல போகும்போது நம்ம பை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம். ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் லைக் ஃபிளாக் பேட்டர்னோ, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னோ ஆர்எல்ஸ் ஹை வால்யூம் பிரேக் அவுட்ஸ் ஆஃப் அ ரேஞ்சை பார்ப்போம். இப்போ நம்ம லைவ் சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போங்க. இது சேலோடைய சார்ட். ஸோ லாஸ்டா 2024 ஆகஸ்ட்ல இருந்து அவங்க ஒரே ப்ரைஸ்லவே தான் சுத்திட்டு இருக்காங்க. சி, அந்த ப்ரைஸை பிரேக்கே பண்ண முடியல. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க? 1 2 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டு பிரேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஹெவி வால்யூம் வச்சு பிரேக் பண்ணியிருந்தாங்க 31st டிசம்பர் 2025ல. இங்க பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் மேண்டேட்ரிங்க. நீங்க எனி ட்ரேட் எடுத்தீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் மேண்டேட்ரியா நீங்க எடுக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க எடுக்கிறோம்னா 10 to 15% டார்கெட் வைப்போம். இது ஸ்விங்கான ஒரு எக்ஸாம்பிள்ங்க. அண்ட் இட்ஸ் ஃபார் பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ். இட்ஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் சார்ட். இதுக்கு டெய்லி சார்ட் யூஸ் பண்ணா அக்யூரேட்டா இருக்கும். இதுல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் பண்ணணும். பொசிஷனலுக்கு நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட் இல்லைன்னா 52 வீக்ஸ் ஹை பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பொசிஷனல் ட்ரேடிங்க்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பார்க்க போறோங்க. NHPC லிமிடெட். இதுவும் ஹிஸ்டாரிக்கல் சார்ட் தான் அண்ட் இட்ஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் வந்து 2009ல் அந்த ப்ரைஸை பிரேக் அவுட்டே பண்ண முடியல. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அவன் 2022ல தான் பிரேக் அவுட் கொடுத்தான். மல்டி இயர் பிரேக் அவுட்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணுவோம். ஸோ மினிமம் 100% டார்கெட் ஆச்சு வைப்போம். ஓகேங்களா. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தேன், 100% டார்கெட் அழகாக கொடுத்தோம். ஸோ இதுதான் பொசிஷனல் ட்ரேடிங்கு. பட் இந்த ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா எப்போ எடுத்திருப்போம்? 22னா அக்டோபர் 2022ல் அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ நவம்பர் அந்த டைமில் தான் எடுத்திருப்போம். ஏன்னா இம்மீடியட்டாக எடுக்க மாட்டோம். எப்போவுமே ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் வரும்போது தான் எடுப்போம். ஸோ நவம்பரில் எடுத்திருந்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்னா 2024 ஜான்வரி ஆயிருக்கும். ஸோ 2022 நவம்பர்லேருந்து 2024 ஜான்வரி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே ஆயிருக்கு இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ மார்க்கெட்டில் சின்ன சின்ன டெய்லி டைம் ஃப்ரேம் வீக்லிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம பாதர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த சார்ட்டு. ஃபைன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொசிஷனல் ட்ரேடிங்கோடைய பவர். இங்கே வீக்லி ஆர் மந்த்லி சார்ட்ஸை பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கிறது பெஸ்ட். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபால்ஸ் பிரேக் அவுட்.
சில நேரம் ஸ்டாக்ஸ் மேல போற மாதிரி போயிட்டு திரும்ப உள்ள வந்துடும். ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் டைட்டா வச்சுக்கணும். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வால்யூம் கன்ஃபர்மேஷன் இல்லாம அவசரப்பட்டு என்டர் ஆகவே கூடாதுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரேடிங்கிறது 80% மைண்ட் செட் தான். பிரேக் அவுட் ஆகலைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ரிவெஞ்ச் ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகும்? நீங்க ஷார்ட் டேர்ம்ல குயிக் ப்ராஃபிட் பார்க்கணும், சார்ட்ஸ் பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கோ ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். நீங்க ரொம்ப பிஸியான ஒரு பர்சன், ஒரு ஸ்டாக்கை வாங்கி போட்டுட்டு ட்ரெண்டை கேட்ச் பண்ண பொறுமையா வெயிட் பண்ணுவீங்கன்னா கோ ஃபார் பொசிஷனல் ட்ரேடிங். என்ன பர்சனலா கேட்டா பிகினர்ஸ்க்கு ஸ்விங் ட்ரேடிங் இஸ் அ கிரேட் வே டு லேர்ன் மார்க்கெட்னு நான் சொல்லுவேன். ஸோ பிரேக் அவுட்டை நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்விங்லையும் வின் பண்ணலாம், பொசிஷன்லையும் வின் பண்ணலாம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆகும்னு பாருங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பொசிஷனல் ட்ரேடிங் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க டவுட்ஸை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.